ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. வரிசையில் அதுக்கு முந்தி நோட்டு கொடுப்பாங்களே, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. இந்த வரிசையில் நின்று இந்த நோட்டெல்லாம் இங்கே எங்கெல்லாம் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் பெரிய நோட்டாக இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு ஒரு சீட்டு இங்கே கொடுக்கணும். அந்த சீட்டை கொடுத்து வரிசையில் அந்த நோட்டை வைக்கிறது கொடுக்கும். எனக்கு அது அம்மா பல நேரம் சாப்பிடாமல் இருந்து சாப்பிட்டேன்னு எங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது தான் பசியை பொறுத்துக்கலாம், குழந்தைங்க பசின்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி பக்கத்து வீட்டில் நானும் போயிட்டு சும்மா வந்தேன் வந்தேன் அத்தை வந்தேன் மாமா அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்பாங்க, சரி சாப்பிட்றீங்களாங்கும்போது எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேன், பையன் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. அம்மா எனக்கு முன்னாடி அழ மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்படியே நடந்து அம்மாவுக்கு முன்னாடி நானும் அழ மாட்டேன். ஏன்னா நாலு தான் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நாளைக்கு அவங்க அப்படி நினைப்பாங்க. ஆனால் அந்த அழுகைக்கு பின்னாடி அப்போது நிறைய காரணங்கள் இருந்திருக்கும்ல. அம்மா நீங்கள் இது மாதிரி சாரை வந்து முத்துப்பேட்டையில் பார்த்துட்டு பஸ் ஏற வரும்போது அழுதுகிட்டே வருவீங்களாமே, என்ன காரணம்? விட்டுட்டு வருவோம், தண்ணியே அப்படி தானே விட்டுட்டு வர்றோம் ஹாஸ்டலில் அப்படின்னு வருவேன். ஆனால் மனசை தைரியப்படுத்திக்குவேன், நம்ம பிள்ளை படிக்கணும், நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி அப்படின்னு. அப்போவே இது மாதிரி நான் கலெக்டர் ஆகிட்டு தான் பொங்கலுக்கு ஊருக்கு வருவேன். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த பொங்கல் தீபாவளி எது வந்தாலுமே என்னப்பா நான் பொங்கலுக்கு வந்துட்டு போகலாமே, தீபாவளிக்கு வந்துட்டு போகலாமே அப்படின்னு அம்மா கேட்பாங்க. நான் சொல்கிறேன், என்றைக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு வேலை வாங்கிட்டு வரணும் அன்றைக்கி தான் நமக்கு ரியல் தீபாவளி பொங்கல். ஸோ ஒவ்வொரு வாட்டி வந்து நான் தீபாவளி பொங்கலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். ஒரு சந்தோஷம். அப்புறம் வந்து பிள்ளைகிட்டலாம் சொல்லி எல்லாம் ஒரே குதூகலமாக ஒரே சந்தோஷமாக இருந்துச்சுங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம். அம்மா இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கோம், என்ன சொல்கிறது, ஒரு பங்களா மாதிரி இருக்குது, எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வெளியில் வரதுனே தெரில. ஆனால் இப்போ மழைலாம் பெஞ்சு அது மாதிரி சார் சொல்லியிருக்காங்க கூரை வீடு தான். ஆமாம், ஐயோ அது கூரை வீடு தான் அங்கே வந்து புளியை வெட்டி அள்ளி அள்ளி எள்ளி கொட்டிக்கிட்டு இருக்குங்க. முதல்ல எப்போ சார் உங்களை மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, இங்கே இது மாதிரி இங்கே இருக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்றது மாதிரி நீங்கள் எப்போ நேரடியாக வந்து பார்த்தீங்க? இங்கே வந்து பார்க்கும்போது சந்தோஷம் தானப்பா பட முடியும். என்னமோ திங்க் பண்ணிட்டு வரையம்மா, என்னப்பா இல்லை உனக்கு கேட்கட்டுமா, நாங்கள் சும்மா கேளுமா அப்படின்னு. இல்லை இது மாதிரியெல்லாம் ஒரு வீடு நான் சாகுறதுக்குள்ளே எனக்கு கட்டி கொடுத்துருவியாப்பா, அது சாகும்போதுனால சொந்த வீட்டில் படுத்துட்டு சுகமாக தூங்கிட்டு இருக்கலாம்ப்பா. எனக்கு வந்து ரொம்ப இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாலும் காட்டிக்க முடியாது இல்லையா. அந்த நேரத்தில் உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்? அதாவது ஒரு 6000 ரூபா 7000 ரூபா வரும். 10 வருஷத்தில் ஒரு மாடி வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது எங்கள் அம்மா முகத்தில் பார்த்தேன் அவ்வளோ ஒரு பிரகாசம் சிரிப்பு. 10 வருஷத்தில் ஒரு மாடி வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி நிப்பாட்டி அதை ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னதுங்களா, அந்த டயத்தில் உள்ள ஹாப்பினஸ்ஸு ரியலாக நான் கொடுக்கும்போது இது கிடையாது. ஸோ அந்த டயத்தில் ஒரு அந்த முகத்தை பார்க்கும்போதே எனக்கு இதை எப்படியாச்சும் செஞ்சிடணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு செய்கிறத கடமையாக நினச்சிட்ருப்பாங்க. நான் அப்படி வந்து கடமையாக நினைக்கல. என்னுடைய அதாவது வாழ்க்கையில் பட்ட கடனை ரீபே பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். படித்த படிப்பு என்னன்னு அம்மாவுக்கு தெரியாது, அந்த படிப்புனால இப்போ வாங்குகிற சம்பளம் எவ்வளோதுன்னு அம்மாவுக்கு தெரியாது. சொல்லிடுங்களேன் சார் எக்ஸ்க்ளூசிவா. அம்மா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அம்மாவை பார்க்கணுன்னு தான் சார் நிறைய பேர் அந்த பேட்டியை பார்த்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஜெயசீலன் சார் ஜெயிச்சிருக்காருன்னா முழுக்க அவங்க அம்மா தான் காரணம், இந்த அளவுக்கெல்லாமா இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் வந்து பெருமைப்பட்டாங்க. உங்களை இன்னைக்கு நேரில் கண்டு பேட்டி எடுக்கிறதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா. உங்கள் பேருங்கம்மா? சரோஜா. இன்னைக்கு வந்து ஒரு பங்களாவில் ஒரு ஆஃபீஸரோட அம்மாவா இன்னைக்கு சந்திக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, உங்களுக்கு அதை விட பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அன்றைக்கு வந்து குடும்ப சூழல் எப்படி இருந்துச்சு? சார் நிறைய சொல்லியிருக்காங்க, அது நீங்களாம் சொன்னால் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துமா? அதான் குடும்ப சூழ்நிலை, இது படிப்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்தாது அப்படின்னு. நான் இந்த நோட்டு வாங்குறதுங்க தஞ்சாவூரில் வரிசையில் அதுக்கு முந்தி நோட்டு கொடுப்பாங்களே, நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க வரக்காது, இது சின்ன இது தெரியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இதே எகியில் இருந்து அப்பா கஷ்டம்னு நினைக்க மாட்டேன், நான் அதெல்லாம் சொல்லப்பதில்லை, இன்னைக்கு தான் சொல்கிறேன், அதுக்கே தெரியாது. இந்த வரிசையில் நின்று அந்த நோட்டெல்லாம் இங்கே எங்கெல்லாம் கொடுக்குறதுலாம் கொஞ்சம் பெரிய நோட்டாக இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு ஒரு சீட்டு இங்கே கொடுக்கணும். அந்த சீட்டை கொடுத்து வரிசையில் அந்த நோட்டை வைக்கிறது கொடுப்பேன். எனக்கு அதுக்கு நோட்டை கொடுத்து அதை படிக்கிறதுக்கு இதுக்கு சொல்லுவோம், மனசு தாங்காது அப்படின்னு சாமியை வேண்டுவேன்.
களை பறிக்க போவேன். நான் அதிகமாக அந்த அதுக்கெல்லாம் பத்தாதுன்னு முந்தி போட்டியில் கேட்டீங்கல்ல, அதனால சொல்கிறேன். மேற்கொண்டு இதெல்லாம் செஞ்சு யாருக்கிட்டேயும் அதிகமாகலாம் நான்லாம் கடனும் வாங்க மாட்டேன். என்னன்னா இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம், நாளைக்கு நம்ம பிள்ளைய ஏசுவாங்க அப்படின்னு வறுமையிலே நம்ம இருக்கணும் அப்படின்னு அதை மாதிரியே நான் செஞ்சு பிள்ளை சாமியை வேண்டுவேன். அதான் நான் செய்கிறது. என்னால் முடிஞ்சது களப்பறிக்க பயிர் பறிக்க போனோம்னா கான்ட்ராக்டாக பேசிக்கிறது. நைட்டு 12 மணிக்கு தான் வர்றது. கான்ட்ராக்டாக மொத்தமாக பேசிடுவாங்க. அதில் நானும் போய் கலந்துக்கிட்டு பறித்து அது காசு கூட அப்புறம் இது கொடுக்கணும்ல. நோட்டு வாங்குவா, அது வாங்க இது வாங்க கொஞ்சம் அங்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் இது பண்ணி இருக்கிறது. நான் மட்டும் போவேன். அந்த தஞ்சாவூர் போய் அந்த நோட்டு வாங்குவேன், வாங்கி கொடுப்பேன். இங்கே களை பறித்து அந்த கான்ட்ராக்டு காசு வாங்குவேன். அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் இது இருந்து யாருக்கிட்டையும் எந்த ஒரு கடனாலாம் யாருக்கிட்டையும் வாங்கவும் மாட்டேன். என் பிள்ளைங்க இன்றைக்கி சாப்பாடு ஒருத்ததுன்னு போய் ஒருத்தரும் குழம்பு வாங்க மாட்டேன். நாளைக்கு அது நிகழ்ச்சியாக பேசுவாங்க நம்மளை. அப்படி எனக்கு ஒரு தெம்பு. எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் அக்கா என்னோட பிறக்காக தான் அவனுக்கு அலமேலுன்னு இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப தைரியம் சொல்லும். நான் அழுது கலங்கினேன்னா, நீ அழுவாத சரோஜா, அவனு இதாக ஆகி நீ நல்லா இருப்பேன். நான் இன்றைக்கி சொன்னேன் பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கும் நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அப்படின்னு சொல்லும். அங்கே இன்னும் சாப்பாட்டுக்கு அந்த ஒரு வீட்டுக்கு தான் ஏதாவது நல்லது வாங்கிட்டு கொண்டுக்கிட்டாலும் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன உதவி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நான் அது மாதிரி செஞ்சு இந்த ஒரு பிள்ளைய அங்கே போய் சாப்பாட்டுக்கு அந்த வீடுன்னு நம்பி அழைச்சிக்கிட்டு போனோடனே அவங்க திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க. இல்லை குட்டிக்கு இருந்துச்சு. அப்போ இந்த மனசு ரொம்ப சங்கடப்பட்டு அதையும் வெளியிலே சொல்லிக்கிறது இல்லை. சொன்னால் உடனே ஒரு மாதிரியாக பக்கத்தில் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க ஏசுவாங்களே அப்படின்னு சொல்லாமல் நான் அதுக்கப்புறம் சரின்னு இருந்தேன். அது மாதிரியே ஒரு சில இதெல்லாம் சின்ன இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தலை. ஒரே தைரியமாக என் புள்ள தைரியத்திலே நான் இருந்தேன். வேறு யாரும் குழந்தைங்க கூட்டாளி நாத்தனா அவ்வளோலாம் எதுவுமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி வர்றாங்க, அதையும் நானும் தட்டால. ஆனால் நீங்கள் சொல்லும் போதே நான் ஒன்று கவனிக்கிறேன் சார். அம்மா நிறைய பேர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வேலைக்கு போய் இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் 30 கிலோமீட்டர் புதலூர்லேருந்து தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய்ட்டு நோட்டு புக்கு வாங்க வரிசையில் நின்று உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அம்மா அது மாதிரி போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னு இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தஞ்சாவூரில் அந்த அங்கே பெரிய அது வளவாக இருக்கும், அது மாதிரி இருக்குது. அது வந்து அரசு அங்காடி நினைக்கிறேன். அரசு அங்காடியில் வந்து வெளியில் வாங்குற நோட்டுக்கும் அங்கே உள்ள வாங்குறதுக்கும் ஒரு நோட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட், விலையும் குறைச்சலாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாகவும் நோட்டும் பெருசாக இருக்கும். இங்கெல்லாம் சின்னதாக இருக்கும். அதுக்காண்டி அந்த இது ரசீது ஒன்று கொடுப்பாங்க நம்ம ரேஷன்லாம். அதெல்லாம் இந்த பிள்ளைங்க மறந்துடுச்சு. தம்பிக்கு தெரியல. இது அங்கே ஹாஸ்டலில் சேர்த்துருந்தோம்ல, அதனால் அதை வாங்கி அதுக்காக வாங்கிட்டு போய் வரிசையில் இங்கேருந்து நிற்பான். நின்னா வெயில் வந்துடுமா, தாங்காது. பசி வேறு, சாப்பிடாம போயிடுவேன் இல்லைன்னா பசி. அந்த தண்ணியை குடிச்சுட்டு அது மாதிரி நமக்கு இந்த உதவியெல்லாம் சின்ன உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு. ஆனால் அன்னைக்கு உங்களுக்குமா இதோட நிறைய கஷ்டம் இருந்துச்சு. உணவுக்காக இருக்கட்டும், இருக்கட்டும், அப்படி இந்த கஷ்டத்துலையும் பிள்ளைக்கு வந்து நோட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணி இருக்குல்ல? இத்தனை கிலோமீட்டர் போய் இது மாதிரி என்ன காரணம்? பிள்ளைக்கு வந்து படிப்பு நோட்டு வேணும் அப்படின்ட்டு வேணும்னா எனக்கு என்ன ஆறு எது சொன்னாலும் நம்ம பிள்ளைய எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடணும் அப்படிங்கிற என் மனசுக்குள்ளே வயராக்கியாங்க. ஆனால் இவ்வளோது வரணும் இவ்வளோத்தனம்னு அந்த அளவுக்கு படிக்கணுங்கிறதுலாம் நான் தெரியாது. நல்லா அது படித்து அப்போவே இருந்தாக்கா நான் அந்த உறவினர்களெலாம் உதவி செஞ்சால் இப்படி வேணுமா அப்படிங்க தான் இருக்கும். அதெல்லாம் யாரையும் நம்ப முடியாதுன்ட்டு ஒரு இதுலேயே வைராக்கியத்துலேயே இருந்து சாமியை கும்பிட்டு ஒரு என் பிள்ளையும் அதுக்கு தகுந்தாப்புலாம் இருந்துச்சு. ஒரு பிள்ளைய பிடிச்சாலும் கொண்டாலும் எப்படி இருக்குதுவா, எந்த பழக்கமும் இல்லை என் பிள்ளைங்களுக்கு. அதனால் நான் அந்த இதுலேயே சரி நம்ம பிள்ளைய எப்படி பேசலாம் அவங்க எனக்கு பொழுதுனிக்கு சொல்லுவாங்க. இன்னும் கலங்காத சரோஜா, உன் பிள்ளைய தான் உனக்கு, உன் புருஷனையும் நம்பாத, உங்கள் சாதி சனத்தையும் நம்பாத, நான் நம்பலக்கா அப்படின்னு. இன்னைக்கு இருந்தால் அது தெய்வமாக இருக்கும், அது இல்லாமல் போயிட்டு அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆமாம் சார். இப்போ அம்மா கூட இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பெருமையாக இருந்தாலும் இப்போ பார்க்குற எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷத்தை அளிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த வீட்டில் உட்காந்துருக்கோம்ல சார்,
ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், ஒரு ஆஃபீஸரோட அம்மாவை நாங்கள்லாம் பார்க்குறோம் போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் அம்மாட்ட பார்த்து ரொம்ப வியந்த விஷயம், இல்லை இது வரைக்குமே அம்மாட்ட நீங்கள் சொல்ல தயங்கினது அப்படிங்கிறத எங்களுக்காக ஏதாச்சும் பகிர்ந்துக்குங்களேன். வியந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்னமும் நான் ஃபாலோ பண்ணுறது, நான் வந்து 1ஆவதா 2ஆவதான்னு தெரில, அப்படி படிக்கும்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் வந்து கடலை மிட்டாய் வச்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. அது மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரு வாட்டி கடலை மிட்டாய் பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி கடலை மிட்டாய் வச்சு கொடுத்தாங்க. அதை நான் படிச்சுட்டு போய் ஸ்கூலில் இருக்கும்போது பக்கத்து பையன் வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்துட்டேன், டே குர்ரா அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை எனக்கு பசிக்கும் போது சாப்பிடணும், எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க தரமாட்டேன்னு. இல்லை இல்லை கொடு, நாளைக்கு உனக்கு தர்றேன்னு சொன்னான். சரின்ட்டு கொடுத்துட்டேன். அடுத்த நாளே அவன் 2 கடலை மிட்டாய் வாங்கியிருக்கும்போது எனக்கு கொடுக்காம இன்னொரு பையன்ட்ட கொடுத்துட்டேன். நான் கேட்டேன், எனக்கு குர்ரா அப்படின்னு சொல்லி, உனக்கு கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் எனக்கு அவனுக்கு ஆர்குமெண்ட்டு வந்துருச்சு. டீச்சர் நடத்திருக்கவங்க வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க, கிளாஸ் நடக்கும்போது திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மேட்ரு வந்து அம்மாவுக்கு எப்படியோ போயிடுச்சு. இது மாதிரி டீச்சரே சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் எல்லாமே வந்து டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரே கிராமத்தில் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. டக்குன்னு சொல்லிவிடுவாங்க, உங்கள் பையன் இது மாதிரி கிளாஸ் கவனிக்காமல் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே எங்கள் அம்மா வந்து அப்படிலாம் என் பையன் இருக்க மாட்டானே, யார்ட்டையும் சண்டை போட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சின்ன வயசில். ஏன்னா யார்ட்ட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா என்ன சொல்லு அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னேன், இது மாதிரிம்மா கடலை மிட்டாய் கேட்டால் கொடுத்தேன், இந்த மாதிரி இது தரல, அதனால் ஏங்க இன்னொரு ஆள் கொடுக்க, எனக்கு கொடுக்காம இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கணும்னு கேட்குறேம்மா, அதனால் சண்டை போட்டேன் அப்படின்னாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பாருப்பா, என்றைக்கும் சரி ஒரு ஆள்கிட்ட கொடுக்கும்போது கிஃப்ட்டுன்னு நினச்சி கொடு, கடனாக கொடுக்காத. ஏன்னா கடனாக கொடுத்தினா பகை வரும், கிஃப்ட்டுன்னு நினச்சி கொடுத்தனா பாசம் வரும். அதனால் ஒவ்வொரு வாரி எதை கொடுத்தாலும் சரி, இனிமேல் நமக்கு கிடைக்காது, திரும்பி வராது அப்படின்னு நினச்சிக்க. அந்த வகையில் மனசு ஒத்துக்கிட்டால் கொடு, இல்லைன்னா கொடுக்காத. ஏன்னா கொடுத்துக்கிட்டு பொல்லாப்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டது என்ன, எப்பயுமே சரி நான் வந்து வேலை பார்க்கும்போது சரி, என்னுடைய டிரைவர்ஸு இது மாதிரி எம்டிஎஸ் முடியாதவங்க ஏதாச்சும் காசு கேட்கும்போது, சார் ஒரு 500 ரூபா தாங்க சார், இது மாதிரி மெடிக்கல் செலவுக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்கும்போது என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ எங்கள் அம்மா சொன்னதான் ஞாபகம் வரும். ஸோ நான் கொடுத்துருவேன், நான் கேட்கவே கிடையாது. இதுவரையும் சரி என் லைஃப்பில் யார் கேட்டாலும் என்னால் எந்த அளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன், திரும்ப எதிர்பார்க்கவே மாட்டேன். ஸோ அந்த லிமிட்டை செட் பண்ணது எங்கள் அம்மா தான். அம்மா, இப்போ சார் சொல்கிறது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, சொன்னால் அது மாதிரி கவலைப்படுவாங்க அப்படின்ட்டு மூடி மறைச்சிருப்பீங்கல்ல. இன்றைக்கி வந்து உங்கள் மகன் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி பகிர்ந்துக்குங்களேன் எங்கள்கிட்ட. அது மாதிரி அவர்கிட்டே சொல்லாத ஒரு கஷ்டம் அப்படின்லாம் இருந்திருக்குங்களா குடும்பத்தில்? குடும்பம் வந்து அம்மா பின்னாடி அக்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா என்கிட்ட சொன்னது கிடையாது. ஒவ்வொரு நான் காலேஜ் போயிட்டு வரும்போது, ஸ்கூல் போயிட்டு வரும்போதும் அப்போல்லாம் ரேஷனில் தான் அரிசி வாங்குவோம், வெளியிலேருந்து வாங்க முடியாது, அப்போ தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒரு சில நேரம் விருந்தாளிகள் வந்துட்டால் 10ஆம் போட போயிடும். அம்மா பல நேரம் சாப்பிடாமல் இருந்து சாப்பிட்டேன்னு எங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போயாச்சும் நாங்கள் ஒரு முறை வந்து ஏதாச்சும் பசிக்குதுன்னு சொல்லிட்டா உடனே வந்து அரிசி இருந்துச்சுன்னா சமைச்சு போட்டுருவாங்க. ஒரு வேளை அரிசி இல்லைன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு தெரியாது இருக்கா இல்லையான்ட்டு. வந்தோடனே பசிக்குதுமான்னு சொன்னோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு போய் சொல்லுவாங்க, எப்பா வாப்பா பக்கத்தில் அக்கா அலமையில் அக்கா கூப்பிட்றாங்க, இல்லைன்னா பக்கத்தில் யார் சொந்தக்காரங்க இருக்காங்களோ அவங்க ஒன்று ரொம்ப நாள் பார்க்கலையா பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, வான்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பார்க்கும்போதே அவங்க வாப்பான்னு உட்கார வச்சு அவங்க சாப்பாடு இருந்தால் போட்டுருவாங்க, இல்லைன்னா சமைச்சு போட்டுருவாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப நாள் தெரியதில்லை. ஸோ உண்மையிலே தான் அவங்க நம்ம கூப்பிட்றாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பேன். பின்னாடி தான் எங்கள் அக்கா சொல்லும்போது, இது மாதிரிப்பா அம்மாலாம் அப்படி கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அதாவது தான் பசியை பொறுத்துக்கலாம், குழந்தைங்க பசின்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி பக்கத்து வீட்டில் நானும் போயிட்டு சும்மா வந்தேன்க்கா, வந்தேன் அத்தை, வந்தேன் மாமா அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்பாங்க, சரி சாப்பிட்றீங்களாங்கும்போது எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன், பையன் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சொன்னால் இது இப்படி சாப்பிட்டு இருந்தது. ஸோ அதன் பிறகு தான் தெரிஞ்சு அம்மா பலவாட்டி வந்து அவங்களே சாப்பிடாம இருந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அதனுடைய இண்டிகேஷனாக எப்போ இன்னமும் சரி எங்கள் வீட்டில் வந்து யார் ஏதாச்சும் வந்து அம்மா பார்க்க அவங்களோட ஏஜுக்கு உள்ளவங்கன்னா வருவாங்கள்ல, அது யார் நிறைய பேர் வருவாங்க அம்மா பார்க்க. நான் போகும்போது என்னை பார்க்க வருவாங்க. யாராச்சும் அவங்களுடைய குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்துட்டா, ஒரு ஸ்கூல் படிக்கிற மாதிரி காலேஜ் படிக்கிற மாதிரி அழைச்சிட்டு வந்துட்டா அவங்க அம்மா விட மாட்டாங்க, உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு தான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்தை வந்து நான் அம்மா மட்டும்தான் வேறு யாரும் படக்கூடாது அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அதாவது தான் பசியை பொறுத்துக்கிட்டாலும் குழந்தைங்க பசின்னு சொல்லும்போது எந்த தாயாலுமே பொறுக்க முடியாது இல்லையா, அதை வந்து நான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அது மாதிரி இந்த பசி அப்படிங்கிறது அப்போ வறுமையிலும் வறுமை ஒரு பக்கம், பசி கொடுமை ஒரு பக்கம், எந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சுங்கம்மா? கடலை போவேன், உழைப்பு இல்லாமல் இல்லை,
நல்ல பிள்ளைக்காண்டி வேணும்னு உழைச்சேன். அதே பிள்ளை எனக்கு போய் இந்த கடவுளும் சாமியும் என்னை கை விடலை. என் பிள்ளைங்க நல்லா திறமையாக வந்துருச்சு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுதான்ப்பா என்னால் சொல்ல முடியுது. இந்த கஷ்டத்தில் தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. அதெல்லாம் அதை ஏன் கஷ்டத்தையே அதை நான் திருப்பி இருக்கணும். கஷ்டப்பட்டு பிள்ளைய காப்பாற்றணுன்னு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். திருப்பி அந்த கஷ்டத்தையே இருக்கு சேர்க்கணும். இல்லை, நிறைய பேருக்கு இன்னைக்கு படுறது கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. இதோட பல மடங்கு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்ல. அதனால தான் நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். நீங்கள் மட்டும் வேலைக்கு போய் 5 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இது மாதிரி வளர்த்து கரை சேர்க்கணும். அது உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச கூலியும் சரி சம்பளமும் சரி உங்களுக்கு வந்து அது சரியாக இருந்துச்சுங்களா? போதுமானதாக இருந்துச்சாமா? கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவோம். அப்புறம் அடுத்தவங்ககிட்ட நம்ம கடனும் வாங்கலை. அப்புறம் இது தான் இருக்கணும் மேற்கொண்டு. அதனால தான் அந்த இது நோட்டு வாங்குறது எது வாங்குறது எல்லாத்துக்கும் நான் போய் இருந்து ஈடுபட்டு அதையும் வாங்கிட்டு வருவேன். சார், நீங்கள் என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? பெரிய ஆள் ஆகி என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? அது டாக்டர் ஆகணும்னு பட்டேன். அது அப்போ சூழ்நிலை சரியில்லை. அப்புறம் தான் இந்த வேறு இதை எடுத்துட்டு இதில் படிச்சிருச்சு. சார் சொல்லுவாங்களா அது மாதிரி? சரி, டாக்டர் தான் இல்லை, இப்போ நான் என்ன படிக்கிறேன் என்ன படிக்க போகிறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? சொல்லும். அவ்வளோ தூரம் எனக்கு புரியாது. நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அப்போ? நான் புரியாது. பிஎஸ்சி படிக்கிறோமா, இந்த மாதிரி பிஎஸ்சியில் வந்து டாப்பராக வந்திருக்கேன், இந்த சப்ஜெக்டில் எம்எஸ்சி படிக்க போகிறோமா, அடுத்து இந்த ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறேன், இந்த குரூப் எடுக்கிறேன், அடுத்து பிஎட் படிக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ அப்புறம் கேட்பாங்க, என்னப்பா இந்த காலேஜ் இந்த 3 வருஷம் முடிச்சுட்டப்பா தான் முடிஞ்சிருச்சா அப்படிம்பாங்க. இல்லைம்மா, அதுக்கு மேலே ஒரு காலேஜ் 2 வருஷம், அந்த எம்எஸ்சிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. 2 வருஷம் அப்படிங்கும்போது 5 வருஷம் முடித்த பிறகு காலேஜெல்லாம் முடிஞ்சிச்சாப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து பிஎட்டு இதுக்குன்னு இப்போ இல்லை, இப்போ டீச்சர் வேலைக்கு படிக்கிறோமா, ஏதாச்சும் வேலை கிடைக்குமே அப்படிங்கும்போது. ஸோ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் வருஷம்தான். அந்த கோர்ஸ் என்ன படிக்கிறாங்க, எது படிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனால் டாக்டர் ஆகலை, ஏதோ வேறு எதுக்கோ ஆக ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. முத்துப்பேட்டையில் அவங்க அக்கா வீட்டுக்காரு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க, விடாம அதுங்க மாட்டாங்க. அந்த உதவி கொஞ்சம் இருந்துச்சு எங்களுக்கு. ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்காரு, வேலைக்கே போகலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சுங்களா? முதல்லாம் வருத்தம். அங்கேயே ஹாஸ்டல்லே சேர்த்துட்டோம்ல, ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு இது நான் சின்ன பிள்ளைகள தான் கிட்டலாம் இருந்தோம். அப்புறம் ஆனால் ஹாஸ்டலில் சேர்த்துருந்தோம் வள்ளிப்பட்டினத்தில். அங்கே வள்ளிப்பட்டினத்தில் இருந்தாங்க. அவங்க இந்த இதில் சேர்த்ததில் அவங்க ஒரு நல்ல டைப்பு. உங்களாட்டம் அந்த ஒரு பையன் இந்த ஒரு அதில் இருப்பார்ல, அதுன்னா அவங்களே தங்க வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஜெயிச்சிலன்னா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. போய் தான் ஹாஸ்டலில் போய் பார்த்துட்டு அப்புறம் வரும்போது அழுதுட்டு வருவேன். பிள்ளைய விட்டு நம்ம என்ன செய்யுது, ஒரு நல்ல பொழுது பண்ணி கொடுக்க முடியாது, இன்னும் மனசுக்குள்ளே இருக்கும். அது நானும் வந்துக்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு செய்வேன். அது மல்லிப்பட்டினம் ஸ்கூலில் என்னை விட்டுட்டு அப்போ வந்து காதர்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் மல்லிப்பட்டினம் கவர்மெண்ட்டு ஸ்கூலில். விட்டுட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும், விட்டுட்டு போவாங்க, நடந்து போவாங்க, ஒரு 50 மீட்ரு போகிற. அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு கீத்து கொட்டாய் தான் போட்டிருப்பாங்க, பெஞ்சு போட்டிருப்பாங்க. அம்மா போகிற வரையும் நான் பார்த்துட்ருப்பேன். அம்மா எனக்கு முன்னாடி அழ மாட்டாங்க. அப்புறம் வந்து அப்படியே நடந்து அம்மாவுக்கு முன்னாடி நானும் அழ மாட்டேன். ஏன்னா நாள் தான் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நாளைக்கு அவங்க அப்படி நினைப்பாங்க. ஆனால் வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து ஒவ்வொரு 2 செகண்ட் 3 செகண்ட் திரும்பி பார்த்துக்கிட்டு போவாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்க்குறது பார்க்காம போகிறது அப்படியே போவாங்க. கடைசியில் பஸ்ஸு ஏற வரையும் நான் பார்த்துட்ருப்பேன். பஸ்ஸு ஏறி அது போகும்போது வரையும் அவங்க பார்த்துட்டே போவாங்க. அது வரையும் நின்றுக்கிட்டே இருப்பேன் நான். அது வரையும் அந்த சார் வந்து நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், கிளாஸ் ஆன பிறகு ஜெய்சீலன் சிட் கான்சன்ட்ரேட் ஆன் த ஸ்டடி அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அப்போ உள்ள ஆசிரியர்கள் வந்து படிப்பையும் பார்ப்பாங்க, அதுமாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அப்பப்போல்லாம் எப்பப்பெல்லாம் டல்லாக இருக்கும், அப்போ நான் கூப்பிட்டு கவலைப்படாத, நீ வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம், குடும்பத்தை உங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது காரணம், நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் தான் உங்கள் அம்மா வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்த ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு வாரியும் அந்த ஆசிரியர்கள்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னேறணும், படிக்கணும், அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கும்போது படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் எனக்கு ரொம்ப. ஆனால் அந்த அழுகைக்கு பின்னாடி அப்போ நிறைய காரணங்கள் இருந்திருக்கும்ல. அம்மா நீங்கள் இது மாதிரி சாரை வந்து முத்துப்பேட்டையில் பார்த்துட்டு பஸ் ஏற வரும்போது அழுதுகிட்டே வருவீங்களாமே, என்ன காரணம்? விட்டுட்டு வருவோம், தனியாக அப்படி தானே விட்டுட்டு வர்றோம் ஹாஸ்டலில்.
அப்படின்னு வருவேன். ஆனால் மனசை தைரியப்படுத்திக்குவேன், நம்ம பிள்ளை படிக்கணும், நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி அப்படின்னு. இங்கே முத்துப்பேட்டை வந்து அவங்க அக்கா அந்த லீவில் அதுதான் பக்கத்து ஊர், அந்த அங்கே இருக்கவங்க. அப்போ நான் அங்கே போயிருந்து ஒரு 10 நாளாக அந்த லீவு முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லது அவங்க அக்காவும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ சாருக்கு வந்து அப்பா இருந்திருந்தாங்க அப்படின்னா 2 பேரும் நீங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கவனிச்சிருப்பீங்க. 2 பேரும் வந்து அவங்க ஒரு பக்கத்து ஓடுவாங்க, நீங்கள் ஒரு பக்கத்து ஓடுவீங்க. கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்ல. அவங்களே நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆள் தான் 5 பேரையும் இது மாதிரி கரை சேர்க்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நினைக்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? எல்லாம் என்னது நம்ம எல்லாம் மனசு தைரியம் தான், நம்ம நினைக்கிறது தானே. நம்ம பாட்டுக்கு அழுதுகிட்டு அப்படி இப்படின்னு நடந்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆக முடியுமா? நம்ம பிள்ளைய இந்த மாதிரி நல்ல முறையில் தான் இருக்கணும். என் பிள்ளைகளும் என் தாய் சொல்லு தட்டாதுங்கிறது நான் சொன்னேன்னா எதுவும் தட்டாது, அந்த நம்பிக்கை எனக்கு ஒரு இது உறுதியோடு இருப்பேன். அதுமாரி செஞ்சு தான் இதெல்லாம் வளர்த்து அதே மாதிரி கடவுளும் எனக்கு அந்த இது கொடுத்துட்டாரு. அப்புறம் இனிமேல் என்ன, எனக்கு நீங்கள் எல்லாம் வந்து பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் தான் இருக்கணும். இல்லை வந்தாலும் அந்த பிள்ளைய அவங்க அக்கா வீட்டுக்காரரும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, விடாமல் ஜெயிச்சலன்னு அவங்களையும் கொஞ்சம் வருத்தத்தில் இப்போ அவங்க வார்த்தைக்கு இன்னும் பேட்டி கொடுக்குற சொல்ல உங்களுக்கு நான் வர்றது அப்படின்னாலே பாஸ் ஆகிட்டு தான் ஊருக்கு வருவேன் அப்படின்ட்டு தான் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்களாமே. ஆமாம், பிள்ளைய விட்டுட்டு மாதிரி பொங்க வைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் ஒரு பக்கம் கவலை இருக்கும். அது வந்துடுவான், பொங்கலுக்கு வந்துடுவான். ஹாஸ்டலில் சேர்த்துருக்கும் போது நம்ம போய் கூப்பிட்றது தப்பு தானே, அது படிப்பு வீணா போவோம்ல நம்ம பாசம் அப்படின்னு. மற்றமா அந்த இது கொடுக்கும்போதெல்லாம் பொங்கலுக்கு வந்துட்டு உடனே போயிடும். இல்லைங்க, சென்னையில் படிச்சுட்டு இருக்கும்போது கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போவே இது மாதிரி நான் கலெக்டர் ஆகிட்டு தான் பொங்கலுக்கு ஊருக்கு வருவேன். ஆமாம். இது நம்ம போங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. வயசாகிடுச்சாப்பா, ஒரு சிலர் மறந்துடுவேன். இல்லாட்டி அப்போ மாதிரிலாம் நினைப்பு இருக்க மாட்டேங்குது. சென்னையில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை, ஏன்னா நமக்கு வந்து வேலை பார்த்து அந்த மெடிக்கல் ரெப்ப வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு வந்தாச்சு. நிறைய தடைகள் இருக்கும், தடங்கல்கள் இருக்கும். திரும்ப வீட்டுக்கு போனால் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வாய்ப்புகளே இல்லை. ஸோ அந்த டயத்தில் இந்த பொங்கல், தீபாவளி அதெல்லாம் போயிட்டு போகிறத விட நமக்கு போகிறதுக்கு வரதுக்கு காசு வேணும். இன்னொன்று அங்கே போய் நமக்கு வந்து வேலைகளும் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அங்கே வந்து பக்கத்தில் அப்போல்லாம் டெலிஃபோன் பிபி நம்பர்னு சொல்லுவாங்க. அடுத்த தெருவில் வந்து ஒரு தினத்தந்தி ரிப்போர்ட் இருந்தார் ரவீந்திரன் சொல்லி, அவர் வீட்டில் தான் பிபி நம்பர் இருந்துச்சு. கம்யூனிகேஷன்ஸ் சேனல் வந்து அதுதான். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 8 மணிக்கு பேசுகிறேன்னு அம்மாட்ட சொல்லிடுறது. ஸோ கரெக்டாக அம்மா வந்துடுவாங்க அங்கே. அப்போது ஃபோன் பண்ணி வாரம் நான் பேசிகிட்டு இருப்பேன். இது மாதிரிமா நான் படிச்சுட்ருக்கேன், கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடும் சொல்லி இப்படியே சொல்லி ஒரு 2-3 வருஷம் போகவும் இல்லை, பொங்கலுக்கும் போயிடுறதுக்கு. ஸோ அந்த பொங்கல் தீபாவளி எது வந்தாலுமே என்னப்பா நான் பொங்கலுக்கு வந்துட்டு போகலாமே, தீபாவளிக்கு வந்துட்டு போகலாமே அப்படின்னு அம்மா கேட்பாங்க. நான் சொல்கிறேன், என்றைக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு வேலை வாங்கிட்டு வரணும் அன்றைக்கி தாம்மா நமக்கு ரியல் தீபாவளி பொங்கல், அது வரையும் கவலைப்படாதம்மா, வாங்கிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லுவேன். அம்மாவும் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாதப்பா, நீ வந்து பாஸ் பண்ணிவிடுவ, வாங்கிட்டு வந்துடுவேன், நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி வந்து நான் தீபாவளி பொங்கலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். அம்மாவிட்ட எங்கள்கிட்ட பேசுனது. இன்லைன் லெட்டரில் எங்கள் அம்மா எனக்கு எழுதுவாங்க, கடிதம் எழுதுவாங்க. இது மாதிரி நல்லா படிப்பான், என்னை பற்றி கவலைப்படாத, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் நல்லா இருக்கோம். நான், அம்மா, அக்கா எல்லாமே நல்லா, அக்கா தம்பி எல்லாருமே நல்லா இருக்கோம். நீ உடம்பு பார்த்துக்க, நல்லா சாப்பிடு, நல்லா படி, கடவுள் அருள் இருக்குது, நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை தந்துட்டுருப்பாங்க. அம்மா உங்களுக்கு மாதிரி ஊரில் கேட்பாங்களே, என்ன அது மாதிரி பிள்ளைங்க இது மாதிரி ஊருக்கு வரமாட்டாரு, கலெக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, கலெக்டர் ஆகிடுவார் நம்ம பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஊரில் கேட்பாங்களா? நீங்களும் பெருமையாக சொல்லிப்பீங்களா அது மாதிரி பிள்ளை கலெக்டருக்கு படிக்கிறாரு அப்படின்னு? கலெக்டர் படிக்கிறான்னு சொல்ல மாட்டேன், படிக்கிறதுக்கு தான் சொல்லுவேன். தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன படிக்கிறாரு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லலை? அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. இந்த இதை ஆக்கும்போது அப்பெல்லாம் எனக்கு தெரியாது கலெக்டர் படிக்கிறது. ஏன்னா சென்னைக்கு வரும்போது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்தோம். ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும். ஐஏஎஸ் தான் வேணும்னு சொல்லி வரல, ஏதோ ஒரு குரூப் 4 குரூப் 2 ஏதோ ஒரு கவர்மெண்ட் அரசாங்க வேலை கிடைச்சிட்டாவே போதும், நம்மளுடைய வறுமையை விரட்டிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்தோம். ஸோ அந்த ஏதோ ஒரு வேலை கிடைச்சாவே இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் அம்மாலாம் நினச்சிட்டு இது மாதிரி பாஸ் ஆகிட்டாங்க, நல்ல ஒரு சர்க்கார் உத்தியோகம் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்போ தெரிய வருது? அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருந்துச்சுங்கம்மா? எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அது மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளை சரி, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்ம பிள்ளை இதுங்கள வேற ஒருத்தரெல்லாம் பக்கத்தில் அப்படி இப்படின்னு எல்லாம் அடிப்படியாக சரி இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளை நேர்மையாக நம்ம சொன்ன பேச்சு கேட்குது, படிக்குது,
அப்படிங்கிறது என் மனசில் சந்தோஷம். என்ன வேலைக்கு பாஸ் ஆகிருக்காரு, என்ன வேலைக்கு இது மாதிரி போக போகிறாரு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? யாராச்சும் வந்து சொன்னாங்களா அப்போ? ஏன்னா ஃபோனும் இல்லை, தபால் மூலம் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. யார் வந்து சொன்னா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்போது? இது இது வந்து ஃபோன் பண்ணாங்க. ரவி, அவங்க ரவி இருந்தாங்களா, அவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் வந்திருக்கோம்னு போனோம். சரிங்கம்மா. அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கேன், எங்களுக்கு தெரியாதுன்னு. அவங்க சொல்ல விட்டு தாங்கலை, எங்களுக்கு சந்தோஷம். அப்புறம் வந்து பிள்ளைகிட்டலாம் சொல்லி எல்லாம் ஒரே குதூகலமாக ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அக்கா பிள்ளைங்க எல்லாம் அங்கே அவங்ககிட்ட போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பேட்டி எடுக்க எல்லாம் வந்தாங்கல்ல நிறையா பேர், அவங்ககிட்டலாம் பேச சொல்லி எல்லாம் பேசி தான் மாதிரி இப்படி பேசணும். அம்மா, இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கோம், என்ன சொல்கிறது, ஒரு பங்களா மாதிரி இருக்குது. எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வெளியில் வர்றதுனே தெரில. அன்னைக்கு நீங்கள் அந்த வீட்டோட ஒரு சூழ்நிலையை நினச்சி பார்ப்பீங்களா? இங்கே உள்ளே வரும்போது அன்றைக்கி எப்படி இருந்துச்சு அங்கே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த ஊர்லம்மா? அது கீத்து தான், நம்ம ஓடு கீத்து ஓட்டு இருந்தாலும் எல்லாம் பிள்ளைங்க சொன்ன பேசி கட்டுச்சு, நம்மளும் கண்ணியமாக இருந்தோம். அப்புறம் நல்ல நேரம் வந்துச்சு நமக்கு. அந்த வீடு பெரிய வீடு தான், அங்கேயும் பெரிய வீடு தான். அதை பற்றி சந்தோஷமாக நான் கடவுள்கிட்ட வேண்டினது கொடுத்துச்சின்னு தான் நினைக்கணும். அப்புறம் என்னவா நினைக்கிறது. ஆனால் இப்போ மழைலாம் பெஞ்சு அது மாதிரி சார் சொல்லியிருக்காங்க கூரை வீடு தான். ஆமாம், ஐயோ, அது கூரை வீடு தான். அங்கே வந்து குழியை வெட்டி அள்ளி 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 கொட்டிக்கிட்டு இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே. ஆமாம், அந்த இங்கிட்டு கொண்டு பெய்யறது சுற்றி இருக்கிறதுக்கு நடுப்புற அதனால அதில் வந்து தண்ணி வந்து விழுவோம். நான் கூட இப்போ திட்டுவேன் சளி பிடிக்கணும். அதே அது ஒரு விளையாட்டு மாதிரி வெளியில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தான் அதே இன்னும் அப்புறம் கூரை கட்டா போட்டுச்சு. ரொம்ப பெருசாக கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது பாஸ் ஆனோம்னா தான் எல்லாம் நமக்கு சந்தோஷம் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. மனசுக்கும் திருப்தியாக இருந்துச்சு. எல்லாம் வந்துட்டு இந்த அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சிரிச்ச மாதிரிலாம் இருப்பேன். அந்த கூரை வீட்டை விட்டுட்டு அடுத்து மாடி வீட்டுக்கு போன இது அது எப்போ நடந்துச்சு? அப்போ எப்போ சந்தோஷமா இருந்துச்சு? எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சுக்கோங்க? அப்போ சின்ன தம்பி ஃபாரின் போயிட்டு, அது ஃபாரின் போனோன்னா அது அப்புறம் அங்கே நான் வீடு வாடகைக்கு பிடிச்சோம். அந்த மாதிரி வீடு பெரிய இதாக வீடு. அதுலேருந்து அப்புறம் அந்த கூரை வீட்டில் அதை அப்படியே இருக்குது. அந்த பெரிய பொண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டோம் அவங்க அக்காளுக்கு. இப்போ இங்கே வந்து அந்த வீடு வாங்கி வீடு கட்டி பெரிய பங்களா வாங்கிருக்கு. ஏதோ போதலூரில் நீங்கள் வீட்டுக்கு வந்தோம் வாங்க, அந்த வீட்டுக்கு அந்த தெரியும். முதல்ல எப்போ சார் உங்களை மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க? இங்கே இது மாதிரி இங்கே இருக்கிறேன், இந்த மாதிரி பாருங்கள் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் எப்போ நேரடியாக வந்து பார்த்தீங்க? இங்கே வந்து பார்க்கும்போது சந்தோஷம் தானப்பா பட முடியும். இது எப்போ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம இதில் நினச்சது நிறைவேறிடுச்சு, நம்ம பிள்ளை சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் வரணும். அப்புறம் என்ன நம்ம நினைக்க போகிறோம்? அங்கே சந்திரசேகர் வீட்டில் தம்பி அங்கே தனியாக சமைச்சு இதெல்லாம் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே வருவோம், வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரும் நல்லா இதாக பேசுவார். கொஞ்சம் கலங்கி இருக்கும்போதெல்லாம் அவரும் என்கிட்ட சொல்லுவார், பிள்ளை மாதிரி தான், ஏம்மான்னு எனக்கு தாய் தாம்மா, நீ ஜெய்சீலனை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன், எந்த கவலையும் படாதீங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம மனசு நல்ல மனசுக்கு நல்ல மனசராக நமக்கு அமைஞ்சு செய்தி சொன்னாங்க. அது அப்படியே காலம். அந்த வீட்டுக்கு அம்மா வந்துட்டு போகும்போது ஏதாச்சும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா சார்? ஆமாம், ஒரு வாட்டி அங்கே வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்தோம். இப்போ வந்து அம்மா வந்து நம்ம கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் எதாவது கஷ்டப்பட்டாலும் கவலையப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க. அவங்க கொடுக்கலங்கிறது அந்த குணத்தில் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நல்லபடியாக போயிட்டு வாங்க, நாங்கன்னா இல்லையா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தரும். அந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது ஒரு வாட்டி என்னை பார்க்க வந்தாங்க. நான் வரும்போது அம்மா என்னை பார்க்க வரும்போது நான் இல்லை, வேலைக்கு மெடிக்கல் ரெப்பாக இருந்தேன், போயிட்டேன். அந்த சந்திரசேகர் வீட்டு ஓனரை பார்க்கும்போது தம்பி வெளில போயிருக்காப்புல, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு மதியானம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு எனக்கு வந்து நான் ஒரு 3 மணிக்கு திரும்பி வந்தேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அம்மா வந்து இது மாதிரி வீடு மாடி வீடு மொசைக் டைல்ஸு போட்டிருக்காங்க, மேலே ஃபேனும் ஓடிட்டுருக்கு. அம்மா வந்து தலைவாணி கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அம்மா வந்தாங்களா? ஆமாப்பா வந்தாங்க, சாப்பிட்டாங்க, இப்போ தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அம்மா தூங்கிட்டு இருக்காங்க.
சரி நான் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் 4 மணிக்கு அம்மா எழுப்பி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து இந்த ரெட்டிப்பாளையம் ரோடு ஜோதி ரைஸ் மில்னு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க, ஆப்போசிட்லேருந்து தங்கியிருந்தது. அது வந்து ஜீஸ்வரி நகரில் வந்து பஸ் ஏறணும். அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஒரு 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 விதமான ஒரு மகிழ்ச்சி கேட்டேன் அந்த என்னம்மா ஊட்ட. இது மாதிரி எப்போ செய்வேப்பா அந்த மாதிரி டயர்ஸ் போட்டது ஓ அதை பார்த்தது சந்தோஷம் அந்த மொசைக்கை வீட. அப்படின்னு கேட்டேன். செஞ்சிடுறேம்மா, கவலைப்படாத, அது ஒன்று தானே, செஞ்சிடுறேன் அப்படின்னுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும்ல, இது மாதிரி ஒரு வீட்டில் நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னுமா. அப்போ அப்படியே என்கிட்ட அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் கேட்டுட்டா அதை செய்ய முடியலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் கேளுமா அப்படிம்பா, ஒன்றும் இல்லைப்பா நல்லா இருக்கம்மாம்பாங்க. ஆனால் முதல் முறையாக அதுதான் கேட்டது. ஆனால் கேட்டு ரொம்ப பெரிய என்ன சார் கரெக்டாக அன்றைக்கி என்ன கேட்டாங்க அது மாதிரி? அப்படி நடந்து வரும்போது பஸ்ஸு வரப்போகுது. வரும்போது பஸ்ஸு காசு இருக்காம்மா அப்படின்னு சொன்னேன். இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்போ 27 பஸ்ஸு இப்படி போயிட்டுருக்கோம். என்னமோ திங்க் பண்ணிட்டு வரையம்மா, என்னப்பா இல்லை உனக்கு கேட்கட்டுமான்னாங்க. சும்மா கேளுமா அப்படின்னேன். இல்லைப்பா இப்போ நான் படுத்து தூங்கினலப்பா. ஆமாம்மா அப்படின்னேன். இல்லை இது மாதிரியெல்லாம் ஒரு வீடு நான் சாகுறதுக்குள்ளே எனக்கு கட்டி கொடுத்துட முடியும், கொடுத்துருவியாப்பா? அதை சாகும்போதுனாலும் சொந்த வீட்டில் படுத்துட்டு சுகமாக தூங்கிட்டு இருக்கலாம்ப்பா. வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா, வீடை கட்டி கொடுத்துட்டு ஒரு டைல்ஸை மட்டும் போட்டு கொடுத்துருப்பா, நல்லா சில்லுன்னு இருக்குப்பா, மேலே ஒரு ஃபேனை மட்டும் போட்டு வச்சு கொடுத்துருப்பா, ரொம்ப நல்லா உள்ள இது மாதிரி நான் தூங்கி ரொம்ப ஆழம் ஆகி போச்சுப்பா, இது மாதிரி கொடுத்தாவே எனக்கு போதும்ப்பா, சாகிறதுக்குள்ளே பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாலும் காட்டிக்க முடியாது இல்லையா. அந்த நேரத்தில் உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ இருக்கும்? எனக்கு வந்து இப்போ எல்லாமே இந்த மெடிக்கல் ரெப்பு பேசிக்ஸ் 4000 rupees அலவன்ஸ் இல்லை, நைட் எல்லாம் போய் சுற்றி பார்த்தாவே ஒரு 6000 7,000 வரும். அதில் அலையிற போகிறதுலே போயிடும். சேவிங்ஸ் நெட் சேவிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 தான் சேவ் பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு பண்ணால் 25,000 சேவ் பண்ணலாம். அப்போ 10 வருஷம்னா 2,50,000 தான். அன்றைக்கி ஒரு மாடி வீடு கட்டுனாங்கிறது அந்த காலத்துக்கட்டத்தில் குறைஞ்சது ஒரு 20 லட்சம் தான் கட்ட முடியும். ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் திங்க் பண்ணி பார்க்க முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு மனசு சொன்னாலும் சொல்லவும் முடியாது. பட் இருந்தாலும் அம்மா கேட்டுட்டாங்க அப்படின்னு உடனடியாக, அம்மா இதானம்மா நான் சொன்னது, இதானம்மா கவலையே இல்லைம்மா, உடனே பண்ணி கொடுத்தேனம்மா. 10 வருஷத்தில் ஒரு மாடி வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது எங்கள் அம்மா முகத்தில் பார்த்தேன் அவ்வளோ ஒரு பிரகாசம் சிரிப்பு. இதுவரையும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ், அதாவது ரியலாகவே நான் வந்து அந்த காரை வாங்கி கொடுக்கும்போதுன்னு பார்த்தேன். அம்மா முகத்தில் அந்தளவு ஒரு மகிழ்ச்சி இல்லை. இந்த ஒரு பங்களா மாதிரி இருக்கும்போது மாமா இது வந்து தான் நம்ம வீடு சொல்லும்போது அந்த அளவு சிரிச்சாங்க, மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் அப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு மாடி வீடு வாங்கி ஒரு காரு வாங்கி நிப்பாட்டி அதை ஒன்று அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா, அந்த டயத்தில் உள்ள ஹாப்பினஸ்ஸு ரியலாக நான் கொடுக்கும்போது இது கிடையாது. ஸோ அந்த டயத்தில் அந்த முகத்தை பார்க்கும்போதே எனக்கு இதை எப்படியாச்சும் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அது எப்போ சார் கரெக்டாக எத்தனை ஆண்டுகள் கழித்து நிறைவேறுச்சு? 10 வருஷங்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் கழிச்சுட்டு தான் எங்கள் வீட்டில் நான் வீடை கட்டினோம். வீடை கட்டி நம்ம காரை வாங்கி நிப்பாட்டினோம். ஸோ அம்மா வந்து அவன் உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் அப்புறம் தான் நான் சொன்னேன், அம்மா இது மாதிரி கேட்டால் ஞாபகம் இருக்காம்மா, அம்மா மறந்துருப்பாங்க. சார் அந்த சம்பளம் வாங்கிட்டு வந்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கும் போதெல்லாம் மொதல் மாத சம்பளம் எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும், புள்ள இது மாதிரி சம்பாதிச்சு நம்ம கையில் வாங்குறது அப்படிங்கிறது. உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஒரு தடவை அந்த கட்டாக ஒரு கட்டு கொடுத்தப்பே சந்தோஷமானீங்க, அடுத்த ஒரு கட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாராமே. அது மாதிரி தான் சின்ன பிள்ளை, நானும் சின்ன பிள்ளை மாதிரி வாங்குவேன் பேசுவேன். இப்போலாம் மறந்து போச்சுப்பா, எல்லாம் ரொம்ப மறந்து போச்சு, ரொம்ப செய்தியெல்லாம் மறந்துடுச்சு. அதுக்கு தான் நான் மறந்து போயிட்டேன், என்ன பண்ணுறது. நல்லா இருக்கும், சாமி நல்லா வழியாக வச்சிருக்கு, நல்ல பிறகு தான் அமைஞ்சு போச்சு. இனிமே பேர பிள்ளைகள் சின்னமே வயசாகி சின்ன செய்கிறது நான் பேசி சந்தோஷம். அந்த பொழுது நீ களைப்பறிச்சிட்டு இருக்கும்போது நான் முத மாத சம்பளம் வந்து 13 கட்டு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, வாங்கிட்டு வந்துச்சு. 10 ரூபாயா அவங்க அத்தைக்கு அதுலேயே கருத்தா இது கொஞ்சம் நல்லா பேசும், பிடிக்கும் இந்த தம்பியை மட்டும். அவங்க அத்தை பெரிய அத்தைக்கு அவங்க மட்டும் நீ பாஸ் ஆயிரு அப்படின்னு பேசுவாங்க. அது இது சம்பளம் வாங்கி அவங்க அத்தைக்கு ஒரு புடவை எடுத்துக்கிட்டு அதை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த பணத்தை கட்டுக்கட்டாக பார்த்தப்போ உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு? அதுவும் அந்த காலகட்டத்தில்
சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ என்னப்பா நம்ம என்ன கொள்ளை ஆனால் சார் சொல்லிட்டு ரொம்ப அது பெருமைப்பட்டாங்க. பணத்தை விட அப்புறம் சந்தோஷமா நம்ம கஷ்டப்பட்டதுக்கு கடவுள் நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சந்தோஷமா இருக்கும். பணத்தை பார்த்து அவரை சந்தோஷமா தான் பிறக்கும். சார் இன்னைக்கு வந்து அம்மா வந்து நிறைய அதை கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அதை ஒரு விதத்தில் சொல்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு முதுமை அப்படிங்கிறது தடுங்களாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதை ஏன் சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் அதுன்ட்டு அதை உள்ளே போக மாட்டேறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சொன்னாலும் அது கண்கலங்கிறது மாதிரி யாராச்சும் ஏன்னா அவங்க வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால எல்லாமே கஷ்டம் அப்படிங்கும்போது அதை திரும்ப நம்ம சொல்லி பேக் போகும்போது அவங்கள அறியாமல் அவங்க வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து ஒரு 4 நாளைக்கு அவங்களால தூங்கவே முடியாது. ஸோ பழசெல்லாம் மறந்துட்டு அதனால் வந்து அம்மாவிட்ட வந்து இந்த பணத்தை எப்படி கட்டுக்கட்டாக வச்சு கொடுத்தோன்னா இதோட உடைய கவலைகள்லாம் மறந்துடுச்சு, விட்டுடுமா, இன்னமும் நல்லா இருப்போம் அப்படிங்கும்போது அவங்க அவனுக்கு மைண்டை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அதன் பிறகு நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் 2003 பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக நம்ம வந்து வீடு கட்ட முடியாது இல்லையா, அதனால் வாடகை வீட்டுக்கு நாங்கள் மாறிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ஜிபிஎஃப்பில் போட்டு ஒரு இடத்த வாங்கி திரும்ப அந்த இடத்த விற்று ஸோ அப்படியே இப்போ லோனை வாங்கி கடைசியில் வந்து ஒரு வீடை கட்டி ஒரு 10 வருஷம்னு சொன்ன ஒரு டார்கெட்டை ஒரு 17 வருஷத்தில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இன்னும் வந்து ஒவ்வொரு வாட்டி பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, அம்மா பார்க்க வருவாங்க. வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அம்மாவை நல்லா பார்த்துக்கப்பா, அம்மா மாதிரி உள்ளவங்க இன்றைக்கி அவங்களுடைய குழந்தைகள் சரியில்லாதனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அழுதுகிட்டு போவாங்க, சரோசா நீ ரொம்ப நல்லா இருக்கணும், குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல இடத்துல இருக்க, கடவுள் நல்லா இருக்கு புரியணும் அப்படின்னு அம்மாவையும் வாழ்த்திட்டு என்கிட்டையும் சொல்லுவாங்க கடைசி வரையும் அம்மாவை பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை இது மாதிரி அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டதுலலாம் வந்து இவங்களோட பிள்ளைங்க பாவம் கஷ்டப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சாரோட பேரை சொல்லி இவங்களோட அம்மா அப்பா இது அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். அதுதான் நான் சந்தோஷப்பட்டேன் அவங்கக்கிட்ட என்ன அப்படின்னு. இருந்தாலும் அவங்க என்கிட்ட பெருமையாக தானே பேசுவாங்க. நம்ம எதுவும் சொன்னால் தானே இருக்கும். உன் பிள்ளை யார் இந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கா, அவன் பிள்ளை அந்த அளவுக்கு எந்த பழக்க வழக்கமும் இல்லாமல் நீ பட்ட கஷ்டத்துக்கு உன் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுதுன்னு நமக்கு பெருமையாக தானப்பா இருக்கும். நான் வந்தோடனே கேட்கணும்னு நினச்சேன் சார். அப்போல்லாம் இப்போ ஊர் பக்கம் வந்து அம்மா வந்து அந்த களை பறிக்கிறது அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக வேலைக்கு போய்ட்டு இருந்த காலகட்டம். அந்த கஷ்டம்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பாட்டு வந்து பாடிக்கிட்டே அந்த கலப்பு தெரியக்கூடாதுன்னு பாடுவாங்க போவாங்க. ஆமாம், அது தஞ்சாவூரில் அது ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். நான் இந்த இதில் பால்வாடி இருந்தேன்ல நான், அப்போ அது மாதிரி வந்தாங்க. உங்கள் மாதிரியெல்லாம் என்ன வந்து நான் அந்த மாதிரின்னு எடுக்கணும்னு எனக்கு தெரியாது. சும்மா வந்தாங்க, அங்கேருந்து தற்செயலாக என்னம்மா செய்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க பாட்டு ஒரு பாடுமான்னாங்க. இப்போ அது எப்படி சொன்னாங்கன்னா சாமி பாட்டாகவும் இருக்கக்கூடாது, சினிமா பாட்டாகவும் இருக்கக்கூடாது, பாடுங்கன்னாங்க. பாடுனேன். இப்போ எங்களுக்காக பாடுங்கம்மா. கலப்பரிக்கும் போது பாடினது கஷ்டத்தை ஏதாச்சும் நினச்சிட்டு பாடினது அது மாதிரி ஏதாச்சும் பாடுங்களேன். பச்சை மலை பவள மலை எங்களது நாடு, சாமி எங்களது நாடு, அந்த பரமசிவன் வாழுவதும் எங்களது நாடு, கொச்சி மலை குடகு மலை எங்களது நாடு, சாமி எங்களது நாடு, அந்த குமரேசன் வாழுவதும் எங்களது நாடு, அன்னை என்னை தொட்டிலிட்டே அன்புடன் தாளாட்டி ஆசையுடன் கொஞ்சியதும் அருமை மிகும் தமிழே, இன்பமுடன் என் தந்தை இருகையிலே ஏந்தி என்னுடன் கூழாவியதும் எங்களது தமிழே, வள்ளுவரும் கம்பருமே வளர்த்ததங்கள் தமிழே, வழகி மிகுந்த இலக்கணங்கள் வாய்ந்ததங்கள் தமிழே, தெல்லுமொழி எவ்வை முதல் சிறந்த புலவர் செப்பினால் நீதியினால் சிறந்ததங்கள் தமிழே, உலகமது உள்ளளவும் உய்ந்ததங்கள் தமிழே, உத்தவரா முனிவரெல்லாம் உய்ந்ததங்கள் தமிழே, இலகு பல கலைகளெல்லாம் ஈந்ததங்கள் தமிழே, இன்று மதம் அடிவணங்கி இன்புரிமையாமே. நானே வேந்து போயிட்டேன். இவ்வளோ அம்மாவுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, அதை அப்படியே இன்னும் அப்படியே மாறாம பேசுறாங்கன்னா இவ்வளவு மகிழ்ச்சியான சோகங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த பாட்டு பாருங்க, அந்த லா உச்சரிப்பை நான் பார்க்குறேன், அவ்வளோ அழகா. எனக்கு டீச்சர் இன்னும் இருக்காங்கப்பா போதலூரில் சாவாம. அவங்க ஜெஸ்மேரின்னு
வயசு இது எங்கே பாடுற பாட்டுமா, எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? சும்மா அப்படியே களை பறிக்கிறேன். ஓ, ஆனால் இது இலக்கியம் சார்ந்து வருது, உள்ள தமிழில் வருது, குமரி நாடு வருது. அவங்க இன்னொரு வந்தவங்க உங்களால பையங்களாம் ஆசைப்பட்டு சொன்னிச்சு பார்த்தா என் பிள்ளை ஜெயசீலன் மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி என் பிள்ளை மாதிரி கேட்குதுன்ட்டு பாடினேன். ஒரு வரி கூட மறக்காம. ஆமாம், அது மட்டும் ஞாபகம் இருக்குப்பா, அப்புறம் எல்லாம் மறந்து போயிட்டேன். அதுதான் பாருங்க. ஸோ அந்த வேலை பார்க்கும்போது வந்து என்ஜாய் பண்ணி அப்படியே மனசை வந்து பறிகொடுத்து அந்த பாடக்கூடிய பலவாட்டி பாடி பாடி அது வந்து அப்படியே மறக்காமல் மனசில் நின்றுடுச்சு. ஒருத்தவங்க பாடுவாங்க, அப்படியே கோரஸா பின்னாடி. ஆமாம், கோரஸாக பாடுவாங்க பலவாட்டி. ஏன்னா களப்பறிக்கிறவங்களுக்கு அதை வந்து டயர்டாக போக்கணுங்கிறதுக்காக பாடிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா அப்படியே. சார், ஒரு அம்மா வந்து சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்களோ, ஏழ்மையிலையும் ஏழ்மை, எளிமையிலையும் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்திலே இருந்து உங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மகனாகவும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சமூக பொறுப்புள்ள அதிகாரியாகவும் உங்களை ஆக்கியிருக்காங்க இல்லையா? நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மகனா தாய்க்கு வந்து எல்லா கடமையும் ஆட்டிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு முழு மன நிறைவை தருதா? எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கேன். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு செய்கிறத கடமையாக நினச்சிட்ருப்பாங்க. நான் அப்படி வந்து கடமையாக நினைக்கல. என்னுடைய அதாவது வாழ்க்கையில் பட்ட கடனை ரீபே பண்ணுறது மாதிரி தான் நினைக்கிறேன். இதுவும் இந்த அளவு ஒரு சப்போர்ட்டை இன்னொரு 3வது நபரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள எப்படி கடைசி வரையும் கடனாளியாக இருந்திருப்போனோ அதை வந்து சொல்லாமல் எனக்கு செஞ்சுருக்காங்க. இல்லை கடைசி வரையும் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சிட்ருப்பேன். ஒவ்வொரு முறையும் போகும்போது பக்கத்தில் உட்காந்து உனக்கு என்னம்மா வேணும் சொல்லுமா ஏதுமா அப்படின்பேன். நான் 2 விதமாக பார்த்துருக்கேன். அதாவது நம்ம நிறைய எல்லாமே இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து கான்டாக்ட்ஸ்னு போட்டு அம்மா அப்பான்னு எழுதி வச்சுருப்பாங்க. நான் என் மொபைலில் உள்ள அந்த கான்டாக்ட்ஸ் அப்பா இல்லை அம்மானு போட்டிருக்கிறது வந்து கான்டாக்ட்ஸாக இல்லை, அது கனெக்ஷனாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த கான்டாக்ட்ஸ்னால் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பணம் வேணுமா, எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ரு போயிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. ஒவ்வொரு முறை எப்பப்பெல்லாம் போகிறோன்னோ அம்மா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டியாம்மா, ஏன் டல்லா இருக்க, ஏன் இழைச்சி போயிட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லு, பணம் வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன சாப்பாடு வேணும், சிக்கன் சாப்பிட்றியா, மட்டன் சாப்பிட்றியா, ஃப்ரூட் சாப்பிட்றியா, இளநீ வேணுமா, நொங்கு வேணுமா, என்ன வேணும் உனக்கு பிடிச்சது சொல்லு, எங்கேயாச்சும் போகணுமா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுமா, ஆமாப்பா அங்கே போகணுமா, உடனே அழைச்சிட்டு போயிடுவேன். ஸோ அந்த அட்லீஸ்ட் அந்த சாப்பிட்ற நேரம், அட்லீஸ்ட் போகிற நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து அவங்ககிட்ட நான் பேசுவேன். பேசி அவங்களோட குறைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து கனெக்ஷனுங்கிறது. ஸோ நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அந்த கான்டாக்ட்ஸாக தான் வச்சு பழகுறாங்களே தவிர கனெக்ஷனாக வச்சு இருக்கிறது கிடையாது. எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி வந்து அம்மா அப்பாட்டெலாம் சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க, பக்கத்தில் உட்காந்து அவங்க சாப்பிட்ற 1/2 மணி நேரம் உட்காந்து உன் குறை என்னமான்னு கேட்குறாங்க, அது கேட்குறது கிடையாது. ஸோ அப்படி நாங்கள்லாம் இப்போ அது மாதிரி தான் வந்து நம்ம தீபாவளி பொங்கலுக்கு போனாலும் ஒரு எல்லாமே வந்துடும். ஒரே அக்கா அம்மா தம்பி எல்லாருமே, மதுரையிலேருந்து தம்பி இருக்காப்புல, போலீஸாக இருக்காப்புல, எல்லாமே குடும்பத்தோடு வந்துட்டு ஒரே வீட்டில் தான் சமைக்கிறது சாப்பிட்றது, ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன் அம்மா கேட்கும்போதெல்லாம். பட் என்னென்ன ஒன்று அது வந்து அம்மா அடிக்கடி சொல்கிறது, எப்பா நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம படித்தோம், நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்ட, எல்லோரும் சொல்கிறாங்க, வரும்போதெல்லாம் எல்லோரும் சொல்கிறாங்க என் குழந்தைக்கு ஏதாச்சும் உதவி பண்ணி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு மதராக வந்து உன்னை நான் படிக்க வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டேன்ப்பா. ஆனால் வந்து கிராமத்துக்கு ஏதாச்சும் நான் செய்யணும், கஷ்டப்பட்டோம் வளர்ந்தோம், எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த ஒரு சொசைட்டி தான் இந்த அளவு நம்மளை உருவாக்கியிருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சது நம்மளை சுற்றி உள்ள அந்த பூதலூர், கோயில்பத்து இந்த மாதிரி உள்ள சுற்றுவட்டாரத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுக்குறது ஏதாச்சும் முயற்சி எடுத்தால் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. கேட்குறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கு. ஆமாம், எனக்கு வந்து ரொம்ப சரிம்மா செய்வோம்மா, யார் இருந்தாலும் சொல்லுமா அப்படிம்போம். அது மாதிரி வர்றவங்களாம் என் தம்பி வர்றாப்புல, வாங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கும் போகும்போதெல்லாம் அம்மா சொல்லி நிறைய பேர் வருவாங்க, ஒரு 10 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. அவங்க அட்வைஸ் கேட்பாங்க, அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, என்ன கோர்ஸ் படிக்கலாம்பாங்க, இந்த கோர்ஸை படிக்கம்பாங்க. சில பேர் முடியலைன்னா அந்த காலேஜில் பேசுகிறது, அந்த ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா நான் வார்த்தைக்காக சொல்லலை, நிறைய பேருக்கு என்னுடைய வாங்குகிற சம்பளத்தில் யூஸ் பண்ணி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எப்பயும் வாங்குறதில் அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு 5 ரூபா வாங்கினாங்கன்னா அதில் வந்து 25 பைசா எடுத்து ஒரு பானையில் வந்து போட்டுருவாங்க, அரிசி உள்ள பானையில் ஏதாவது போட்டுருவாங்க.
எப்போல்லாம் அந்த அரிசி கம்மியாக போகுதோ கடைசி படியில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது 25 பைசா 50 பைசா 25 பைசாவாக இருக்கும். அந்த கடைசி படி அரிசி எழும்போது அந்த 25 பைசா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ₹2 2.5 வந்துடும். ஸோ முடிஞ்ச பிறகு அதை வச்சு அரிசி வாங்குவாங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் பழக்கம் ஒவ்வொரு வாட்டி வாங்கும்போது அது ₹5 கூலி வாங்கும்போது கூட ₹25 பைசாவை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போயும் சரி, நான் வந்து சம்பளம் வாங்கும்போது ஒரு 10% எடுத்து நான் வச்சுருவேன் எஜுகேஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரும்போது இன்னமும் இது மாதிரி கஷ்டப்பட்டு பிறகு படிக்க வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. அது மாதிரி ஒரு 2 பேரை நான் வந்து இந்த HUF ஆவடியில் இருக்கும்போது அஜய் ஹாஸ்டல் இருந்துச்சு, அங்கே கூப்பிட்டு அங்கேயே ஹாஸ்டல் வாங்கி கொடுத்து தங்க வச்சு 1 இயர் அப்ரெண்டிஸ் பண்ண சொல்லிவிட்டு, அதில் ஒரு பேர் சொல்ல விரும்புகிறேன்னா அந்த பையன் ஒரு இஸ்ரோவில் இருக்காப்புல, இன்னொரு பையன் வந்து நம்ம கல்பாக்கம் அனத்தில் இருக்காப்புல, அப்புறம் இன்னொரு என்னுடைய ஸ்டூடெண்ட் படிக்க முடியாதவங்க கஷ்டப்பட்டு முடியாதவங்கள படிக்க வச்சு ஒரு பையன் ஈரோடில் டிரான்ஸ்போர்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாப்புல, இன்னொருத்தவங்க வந்து மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ இன்னொரு வந்து ஐபியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் 2 பேரை நான் படிக்க வச்சுட்ருக்கேன். இது நம்மளால் வந்து ஒரு ஆச்சரியம்னா, ஏதோ கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைங்க இது மாதிரி படிச்சிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒதுங்கிக்காமல் இந்த வயசுலையும் இது மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலேயே நிறைய பேருக்கெல்லாம் வந்துடாது. ஆமாம், ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது ஆரம்பத்தில் அம்மா எனக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீடு இருந்துச்சு. இன்றைக்கி நீடு எல்லாம் பண்ண பிறகு அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு தேவை வந்து இவங்க 2 பேர் அனுப்புங்கப்பா, இன்னும் 2 பேர் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி கடந்த முறை இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது ஒரு 2 பேரை எனக்கு அறிமுகப்படுத்தி எப்போ ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பேன். நம்ம ஆஃபீஸில் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு படிக்க வச்சுட்ருக்கோம். பையனுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று படிச்சுட்ருக்காங்க நம்மளுடைய இதில் தான். அன்னைக்கு சார் உங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளவு இது மாதிரி நீங்கள் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தப்பெல்லாம் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்கல்ல, இன்றைக்கி நீங்கள் அதே காசு கொடுக்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? காசுக்கு அவங்க வந்து ஹாப்பினஸ் கிடையாது. ஏன்னா அப்போ அவங்க வந்து சிக்கன், அதாவது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி தான் சிக்கன் மட்டன் எடுப்போம். இன்னொன்று இந்த இட்லி சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு தான். அப்போனா விழாக்கள் மாதிரி இட்லிக்கு அது ஒரு பலகாரம் தான். இட்லியும் ஆமாம், இட்லியும் ஒரு கரெக்டாக சொல்கிறீங்க, இட்லியும் ஒரு பலகாரம். அப்போ இட்லிக்கு சாம்பார் வச்சுட்டு அதே சாம்பார் தான் மதியானம் வைப்போம், ஆனால் சட்னி வச்சுட்டு அது வந்து ஸ்பெஷல். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வந்து பணம் இல்லாமல் நிறைய வறுமையாக இருக்கட்டும், நிறைய இது மாதிரி வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்கல்ல. இன்றைக்கி வந்து அந்த பணத்தை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? பணம் அப்படின்னா எல்லாமே கிடைச்சது மாதிரி அர்த்தமா, இல்லை பணம் வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு பொருட்டல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணத்தை பற்றி எல்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அதை ஊரோட நான் புகழ்றதுன்னா பிள்ளை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பேசணும், கொள்ளணும் அப்படின்னு தான் நான் அடிக்கடி கொஞ்சம் லேட்டானா கூட எனக்கு பணத்தெல்லாம் காசு தான் கொடுத்துக்கிறேம்மா, காசு எனக்கு என்னப்பா, நேராகவே நானே தான் கேட்டிருக்கேன், காசுலாம் என்னப்பா பணம் கொடுக்குது, நீ வாப்பா பார்க்கணுப்பா, வந்துட்டு போப்பா அங்கே அப்படிங்க. அதோடைய சூழ்நிலை அப்புறம் நான் அது சொல்லுது நான் இதாக இருக்கும்னு அது சொல்லிவிட்டு அப்புறம் நான் சரி பிள்ளை நம்ம வந்து கொடுக்குது காசு பணம் நமக்கு என்ன, எப்பவும் தான் காசு பணம் கொடுக்குது, அது வர முடியாத சூழ்நிலை இருக்குது, நம்ம மனசை சங்கடப்படுத்தக்கூடாது, அதை நினச்சி அம்மா கூப்பிட்டு போகலேன்னு நானாக சொல்லிக்குவேன். சார் வாங்கின அந்த முதல் சம்பளம் ஞாபகம் இருக்குங்களா? எவ்வளவு என்னன்னு அது எனக்கு தெரியல சார். எவ்வளோங்க சார் அது நீங்கள் சொன்னீங்கல்ல? ஆமாம், 13,000 ரூபா, அது 12,990 ஒரு 10 ரூபா சேர்த்து பேங்கில் வந்து 13,000 ரூபா வச்சு 13 கட்டு 13 கட்டாக கொடுத்தீங்க. வந்து சாமி மாடத்தில் வந்து அப்போ வந்து களை பறிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 10 ரூபா நினைக்கிறேன் அந்த டயத்தில். நான் ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா வாங்கினாங்க. அதன் பிறகு நான் அந்த வளர்ந்து வரும்போது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா களம்பரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு நோட்டு டெய்லி வேலை பார்த்தா கிடைக்கிறத, ஸோ ஒரு கட்டு நான் வச்சேன் அன்னைக்கு பாருங்க. அப்போ அதுவே அதான் சொல்லியிருப்பேன். அது என்னோட பேசுகிறதெல்லாம் உனக்கு என்ன குறைச்சோம், அவன் கட்டுக்கட்டாக இருக்கான், அவன் இதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. என் பிள்ளைய சம்பாதிக்குது, நான் கஷ்டப்பட்டு கஷ்டம். அன்னைக்கு போட்டிங்களா, அன்றைக்கி ஏன் இந்த வார்த்தை பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, என்னைக்கு என்ன கொடுக்குறானா சம்பளம் என்னன்னு கிண்டுங்க, நான் அதெல்லாம் நான் ஏன் அப்புறம் என் பிள்ளை எனக்கு இவ்வளோ தூரம் இருக்கும்போது கொடுக்குதா என்னாலும் இந்த கேள்வி ஏன் அவங்க குணம்லாம் மாறாத, முதல்ல மாற்றுங்க. என்ன எனக்கு குறைச்சலாக இருக்குது, அது வீடு பழுங்கு இது மாதிரி கட்டி வச்சுருக்கு,
பேர பிள்ளைகள் இருக்குது. அப்புறம் அதை பாரு மனசு கரைச்சி இதங்காட்டியுமே ஆகணும், இந்த மாதிரி வார்த்தை யாரையும் கேட்காதீங்க, என்னையும் கேட்காதீங்க. ஒரு பரவாயில்ல. பொம்பளை அதே இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க போனீங்க அதை பேச யாரும் அதை தயாரா இருக்க பேசலை. மாட்டாங்க. அது மாதிரி இந்த இதாக கிராமத்தில் சில இது அப்படி தான் பேசுங்க. ஏன் சார் உங்கள்கிட்ட அதுக்கப்புறமா அம்மா அது மாதிரி எவ்வளவு சம்பளம் வாங்குற போற வர அப்படின்ட்டுலாம் எதுவுமே கேட்டதில்லை இன்னை வரைக்கும்? எதுவும் கேட்டதில்லை. ஆ. என்ன வேணுமா அம்மான்னு கேட்பேன். அது எவ்வளோ சம்பளம் இது வரைக்கும்னே எனக்கு தெரியாது. நான் கேட்கறது இல்லை. கேட்கறது இல்லை. அது என்னத்தை நமக்கு தேவைப்படுறது இதுங்கிறது. அப்புறம் ஏன்னா அது எவ்வளோ சம்பளம்னு அதுக்கு கேட்கணும் அப்படின்னு என் மருமகிட்ட சொன்னேன். சம்பளத்தை போட்டாதான் வெப்சைட்லயே வந்துருது. என் மருமகிட்டே சொன்னேன், இன்னும் சம்பளம் தம்பிக்கு எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது பாருன்னு. அது சிரிச்சு உங்களுக்கு தான் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் தேவையாத்தான் அதை கேட்குறீங்க மாதம். அது மாதிரி இன்னும் நெசமா என் தம்பிக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியாதுப்பா எனக்கு. இன்னும் வரைக்கும் நானும் கேட்கல. படித்த படிப்பு என்னன்னு அம்மாவுக்கு தெரியாது. அந்த படிப்புனால இப்போ வாங்குற சம்பளம் எவ்வளோதுன்னு அம்மாவுக்கு தெரியாது. நான் என்ன சொல்றது, அம்மா நீ சொல்லிடுங்களேன் சார் எக்ஸ்க்ளூசிவா. அதான் வெப்சைட்ல படிச்ச படிப்பு முதல் மாதம் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபா. இன்னைக்கு என்னுடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து 12,990 ரூபா. இப்போ வந்து என் சம்பளம் 2,09,000 ரூபா ஆல்மோஸ்ட். அப்போ வந்து ரவுண்ட் பண்ணி 13,000ன்னு சொன்னேன். இப்போ ரவுண்ட் பண்ணி 3 லட்சம் சொல்கிறோமா. நான் 3 லட்சம் சம்பளம். 3 லட்ச ரூபா சம்பளம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு. 3 லட்ச ரூபா சம்பளம் இன்னைக்கு உங்க மகன் எந்த அளவுக்கு பெருமையா இருக்கு. இருக்கட்டும், சந்தோஷமா. நமக்கு என்னப்பா காசு என்னம்மா, நமக்கு தான் காசு இருக்குது போகுது. இது இருக்கு. அப்புறம் என்ன நம்ம கேட்க போகிறோம். சந்தோஷமா இருக்கட்டும். ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு போகும்போது, இங்கேருந்து கிளம்பும்போது, சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு போகும்போது பர்ஸில் வச்சது போக தனியாக எடுத்து 10,000 அம்மாவுக்குன்னு சொல்லி இன்னொரு பாக்கெட்டில் வச்சிடுறது. பணமும் இங்கே கொடுத்ததுனால அங்கேயும் 4 கிழமையிலையும் நானுங்க அதுங்காமல் இருக்க மாட்டேது. எல்லாம் சம்பாதிக்கதே கஷ்டப்பட்டு வளர்த்தியேன்னு காசு உனக்கு வேணுமா கேளு, அந்த வார்த்தை எதுக்கு பேசுகிற அப்படின்னு கொடுப்பேன். 4 கிழமைக்கு நான் தான் கொடுப்பேன். தம்பிங்க இல்லை எல்லாத்துக்கும் 500 பர்த்டே மொத்ததாச்சு 10,000 15,000 வந்து அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி ஆசீர்வதிச்சு கொடுக்குறது. அது மாதிரி நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போது நான் பணத்தை கொடுப்பேன். வேணுமா அப்போ சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு வந்து மருந்து வாங்குறதுக்கு மட்டும் 2,000 ரூபா போதும்ப்பா, எதுக்குப்பா நீ வச்சுக்கப்பா, ஏன் வச்சுக்கம்மா நல்லா சம்பாதிக்கிறம்மா அப்படிம்பேன். அதனால அவங்க மனநிலை வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஸ்ட்ரக்கப் ஆகி நின்றுச்சு. அதுலேருந்து இன்னும் வந்து அங்கே தான் டை ஆகிருக்குன்னு அன்டைடாக ஆகலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இவ்வளோது எதுக்குப்பா, வேண்டாம்ப்பா 2,000 கொடுத்து மற்றதை நீ வச்சுக்கப்பா, நீ நல்லா இருப்பா, உனக்கு தேவையானதை செலவு பண்ணுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் மல்லு கட்டி கொடுத்துடுவேன், வையுமா நீ வச்சுக்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எல்லா ஆசையும் உங்களுடைய மகன் வந்து நிறைவேற்றிட்டாரா? ஏதாச்சும் ஒரு ஆசை இது மாதிரி இதை நிறைவேற்றினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா? எல்லா ஆசையும் நிறைவேறிடுச்சுப்பா. நிறைவேறிச்சு. எனக்கு உடம்பு தான் இப்போ சரியில்லாமல் போகுது. அது ஆசையெல்லாம் எல்லா ஆசையும் நிறைவேறிச்சு, எந்த ஆசையும் இல்லை. உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருந்தால் தேவையில்ல, பார்ப்போம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏமா கடவுள் எல்லாம் கொடுப்பா, நீ காலைப்படாத. என்ன நானும் இருக்கும், கடவுள் இருக்காரு நிறைவேற்றி. சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முழு நிறைவை தருது? இதை பார்க்குற நிறைய பேர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டா கூட அம்மா அப்பா அப்படியே மறந்துடுறாங்க, அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுறாங்க, அந்த ஒரு எடிட்டான லைஃபுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்கிற ஒரு மெசேஜ் அப்படின்னா சொல்லலாம். அவங்க இன்றைக்கி வந்து யாரை மறந்தாலும் அம்மா அப்பா 2 பேரை யாருமே மறக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து உங்கள் ஒரு 10 ரூபா நீங்கள் எனக்கு வரும், நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது வந்து எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த 10 ரூபாயை நான் உங்களுக்கு திருப்பி தரணும், இதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. இது வந்து உலக நிதர்சனம். ஆனால் நம்ம வந்து பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுத்து இத்தளவு வளர்த்து நம்ம கஷ்டமாக இருந்து நம்ம எல்லாரும் பண்ணி இவ்வளோ ஒரு நிலைமைக்கு பொசிஷன் வச்ச பிறகு, ஆனால் நம்ம ரீபேக் பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து வயசாகிடுறாங்க. அவங்கள்ட்ட நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது பணத்தை கிடையாது. பணத்தை கொடுத்து காடை விற்று வீட்டை விற்று பெங்களூர் லோனை வாங்கி தான் நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அதையே நம்மள்ட்ட பணம் அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. ஆனால் இப்போ உள்ள சமுதாயம் வந்து பணத்தை வேணுமா, பணம் எவ்வளோ நாள் அனுப்புகிறேன், என்னால் வர முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து பணத்துக்காக பழகணும்னு சொன்னால் கஷ்டப்படும் போது அவங்க வந்து பணத்துக்காக இல்லை, எல்லாமே நமக்காக செலவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவை இன்றைக்கி பாசம்தான், ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், காலையில் சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்டு மட்டும் பார்க்கட்டும். மதியானம் சாப்பிட்டியா, நைட்டு சாப்பிட்டியா,
வேறு ஏதாச்சும் மனசில் கவலை இருக்கா அப்படின்னு இந்த 3 வார்த்தைகளை 4 வார்த்தை கேட்டால் போதும். ஒவ்வொரு மகனும் இந்தியாவில் உள்ள எல்லா அம்மா அப்பாக்கள் மனநிறைவோடு கண்ணீர் விட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு படுத்து உறங்கிட்டு இருப்பாங்க. இந்த 4 வார்த்தை இல்லாதனால காலையில் சாப்பிட்டியாமா, மதியானம் சாப்பிட்டியாமா, நைட்டு சாப்பிட்டியாமா, நான் இருக்கம்மா எல்லாம் பார்த்துக்கிறேன், எதாவது கவலை இருந்தால் சொல்லுமா அப்படிங்கிறத கேட்காதனால தான் ஒவ்வொரு அம்மாக்களும் அப்பாக்களும் கவலையில் நினச்சி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சொல்ல முடியாமல் சோகத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த இளைய சமுதாயத்துக்கு நான் சொல்ல வர்றது, எதை விட்டாலும் சரி, ஆனால் ஆணிவேரான அம்மா அப்பா விட்டுறாதீங்க. எனக்கு கடைசி வரை உங்கள்கிட்ட பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பற்றி ஆரம்பத்துலேருந்து பேட்டியில் சொல்லும் போதெல்லாம் வந்து ஒரு 80% உங்களை பற்றி சொல்கிறத விட அம்மாவை பற்றி தான் அதிகமாக சொல்கிறீங்க. அந்தளவுக்கு வந்து அம்மா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு உண்மையால் கஷ்டப்பட்டிருந்தா கூட இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. ஏன்னா நம்மளை அப்படி நினச்சிருவாங்க அப்படின்ட்டு. இப்படி இருந்தவர் இன்றைக்கி இப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதை கூட கேலியாக பேசுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நேயர்களோட விருப்பம் இந்த மாதிரி அம்மாவை பார்க்கணும், இது மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும், இதெல்லாம் கஷ்டம் இல்லை, இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு இந்த நேர்காணலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். நன்றி. உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.